குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 6 எடுத்துக்காட்டு 17. எடுத்துக்காட்டு 17 பக்கம் 203. இது ஒரு விரிவான கணக்கு. சார்லஸ், முத்து மற்றும் சேகர் என்ற கூட்டாளிகள் முறையே 3:4:2 என்ற விகிதத்தில் லாபங்களை பகிர்ந்து கொண்டனர். 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய அவர்களின் இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறுன்னு ஒரு இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சரிக்கட்டு பதிவுகள் கொடுத்துருக்கு. மறுமதிப்பீட்டு கணக்கு, விலகலுக்கு பின் உள்ள கூட்டாளிகளின் முதல் கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பினை தயார் செய். கூட்டாளி சேர்க்கும் போது நான் உங்களுக்கு 5 ரூல் சொன்னேன். இதற்கு முந்தைய பாடத்துல பாடம் 5ல விரிவான கணக்கு போடும்போது நான் 5 ரூல் சொன்னேன். அந்த 5 ரூலையும் அப்படியே பின்பற்றினால் இந்த கணக்கையும் போட்டலாம். கூட்டாளி சேர்க்கிறது, விலகிறது, இறக்கிறது எல்லாத்துக்கும் விரிவான கணக்குல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சேர்க்கும் போது அவன் பணம் கொண்டு வருவான், விலகும் போது அல்லது இறக்கும் போது நாம அவனுக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் மாற்றி போட்டால் போதும், மீதி எல்லாம் அதே ரூல், அதே மாடல். இப்போ அதில் நான் 5 ரூல் சொல்லியிருக்கேன். ரூல் நம்பர் 1, சரிக்கட்டு பதிவுகள் அனைத்திற்கும் குறிப்பேடு போட வேண்டும். கீழே அந்த 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கு குறிப்பேடு போடணும். சரக்கிருப்பின் மதிப்பு 10% அதிகரிக்கப்படணும். சரக்கிருப்பு இங்க 40,000 ரூபாய் கொடுத்துருக்கு. 40,000 ரூபாய் சரக்கிருப்புக்கு 10% அப்படின்னா 0க்கு 0, 0க்கு 0 போயிடுது. அப்ப 4,000 ரூபாய் அதை மதிப்பேற்றம் செய்றீங்க. சரக்கிருப்பின் மதிப்பு அதிகரிக்குது. சரக்கிருப்பு என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு லாபம். லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. அப்போ சரக்கிருப்பு கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு எவ்வளவு? 4,000 ரூபாய். நம்பர் 2, அரைக்கலன் மீது 5% தேய்மானம் நீக்கப்படணும். அரைக்கலன் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கு. இந்த 20,000க்கு 5%. அப்போ 0, 0, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 5ஆல பெருக்குனீங்கன்னா 5 0 5 0 5 2 10. 1000 ரூபாய் அரைக்கலன் மீது தேய்மானம். அரைக்கலன் மீது தேய்மானம். அரைக்கலன் என்பது சொத்து. நம் சொத்தின் மதிப்பு தேய்மானம் அடையுது. அப்போ நமக்கு அது நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு பற்று எவ்வளவு? 1000 ரூபாய். அரைக்கலன் கணக்கு வரவு. 1000 ரூபாய். வராக்கடன் மீது 1000 ஒதுக்கு உருவாக்க வேண்டும். வராக்கடன் மீது 1000. நமக்கு கொடுத்த காசு கடன் கொடுத்துருக்கோம், அது வரல, அது வராத கடன். அந்த வராத கடனுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறான். நம்ம கொடுத்த காசு வரல, அது வராத கடன் ஆயிடுச்சு அப்படின்னா நஷ்டம். நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று, லாபம் வந்தா மறுமதிப்பீடு வரவு. அப்ப இது நஷ்டம். அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று வரா கடன் கணக்கு 1000. அடுத்தது கொடுபடா பழுதுபார்ப்பு செலவு 11,000 இங்க இருக்கணும். ஆனா 10,000 தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. 11,000 போட்டுங்க. கொடுபடாத பழுதுபார்ப்பு செலவு. கொடுபடாத பழுதுபார்ப்பு செலவு அப்படின்னா நீங்க ஏதோ ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மெஷினை நீங்க ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கான பழுதுபார்ப்பு செலவை இன்னும் நீங்க கொடுக்கல, அது கொடு அப்படின்னா. அப்போ 11,000 ரூபாய் ரிப்பேருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அது செலவு இல்லையா? செலவு நஷ்டம்னா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு பற்று 11,000
கொடுபடா பழுது பார்ப்பு செலவு 11,000. சோ கணக்கு அடுத்தது, சார்லஸிற்கு உரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. சார்லஸ்ங்கிறவர் தான் இப்போ வெளியில போறார், அவருக்கு உரிய தொகையை உடனே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். இப்போ இன்னும் சார்லஸுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத முதல் கணக்கு போடும்போது தான் நமக்கு தெரியும். அதனால இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பெண்டிங் வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்லஸுக்குரிய பணத்தை உடனே கொடுத்துடணும். ஓகே, இப்போ ரூல் நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 ஆர் ரூல் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நிதி, லாப நட்ட கணக்கு, இது ஏதாவது பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதுல என்னென்ன இருக்கு? தொழிலாளர் ஈட்டு நிதி 27,000 ரூபாய் இருக்கு. இந்த 27,000 ரூபாயை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. தொழிலாளர் ஈட்டு நிதியை 27,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எந்த பக்கம் வருது? பொறுப்புகள் பக்கம் வருது. பொறுப்புகள் பக்கம் வந்துச்சுன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று 27,000, பழைய கூட்டாளிகள் சார்லஸ், முத்து, சேகர். சார்லஸ், முத்து, சேகர் கணக்கை வரவெழுதணும். இந்த 27,000 எப்படி பிரிக்கணும்? அவங்களுடைய விகிதம் 3:4:2. அப்படின்னா 3 4 7 7 2 9, 3/9, 4/9, 2/9 பிரிக்கணும். அப்போ இதை 3/9. அடுத்தது 27,000 இன்ட்டு 4/9, 27,000 இன்ட்டு 2/9. 9ல் அடிச்சிங்கன்னா 3 9 27, 1 2 3 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 9. 27 அடிச்சிங்கன்னா 3 9 27, 3 0. 4ஆல பெருக்கினீங்கன்னா 4 3 12. 9ல் அடிச்சிங்கன்னா 3 9 27, 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 3 6. அப்போ இவருக்கு 9,000, இவருக்கு 12,000, இவருக்கு 6,000. அடுத்தது இந்த பக்கம் லாப நட்ட கணக்குன்னு 18,000 ரூபாய் கொடுத்துருக்கு, அதையும் பிரிக்கணும். லாப நட்ட கணக்கு என்பது சொத்து பக்கம் இருக்கு. சொத்து பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும். இப்போ சார்லஸ் கணக்கு பற்று, முத்து கணக்கு பற்று, சேகர் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு. எவ்வளவு அமௌண்ட்? 18,000 ரூபாய். இந்த 18,000 நீங்க பிரிச்சு கொடுக்கணும். 18,000 அதே மாதிரி 3:4:2 பிரிச்சிங்கன்னா 3/9, 18,000 இன்ட்டு 4/9, 18,000 இன்ட்டு 2/9. 9ல் அடிச்சிங்கன்னா 2 9 18, 0 0 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 6,000 ரூபாய். அடுத்தது 9 18, 2 9 18, 3 0. 4ஆல பெருக்கினீங்கன்னா 8,000 ரூபாய். 9 18, 2 9 18, 3 0. 2ஆல பெருக்கினீங்கன்னா 4,000 ரூபாய். அப்போ 6,000, 8,000, 4,000. ஸோ இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 படி கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இங்க தொழிலாளர் ஈட்டு நிதி 27,000 இருந்துச்சு, பிரிச்சு கொடுத்துட்டேன். லாப நட்ட கணக்கு சொத்து பக்கம் இருந்துச்சு, அதையும் பிரிச்சு கொடுத்தாச்சு. ஸோ பார்க்கணும், பொறுப்புகள் பக்கம் இருக்கா, சொத்துக்கள் பக்கம் இருக்கான்னு பார்த்து நீங்க இந்த குறிப்பேடு போடணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3ல மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். ஸோ மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. இதுல பற்று, இது வரவு. இப்ப பாத்தீங்கன்னா மறுமதிப்பீடுல எங்கெங்க பற்று எங்கெங்க வரவு இருக்குன்னு பாருங்க. இங்க வரவுல 4,000 ரூபாய்,
சரக்கிருப்பு. ஸோ சரக்கிருப்பு 4000 ரூபாய். அடுத்தது பட்டுல 1000 ரூபாய் அரைக்கலன். அரைக்கலன் பட்டுல 1000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு பட்டுல 1000 ரூபாய். பட்டுல 1000 ரூபாய் வராக்கடன். ஸோ வராக்கடன் 1000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு பட்டுல 11000 ரூபாய் கொடுபடா செலவு. கொடுபடா செலவு 11000 ரூபாய். இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 13000 ரூபாய் வருது. இந்த பக்கம் வெறும் 4000 ரூபாய் தான் வருது. அப்போ 13000 ரூபாய் இந்த பக்கம் வெறும் 4000 ரூபாய். இப்போ 13000 ரூபாய் பட்டுல இருக்கு, வரவுல 4000 ரூபாய் தான் இருக்கு. அப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 9000 ரூபாய் வித்தியாசம். ஸோ இது 9000 ரூபாய். இந்த 9000ஐ பழைய கூட்டாளிகள் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். சார்லஸ், முத்து, இன்னொருத்தர் சேகர். இந்த 9000ஐ பிரிச்சு கொடுக்கணும். 9000ஐ பிரிக்கும் போது இதே மாதிரி 3/9, 4/9, 2/9. அவங்களுக்கு உரிய விகிதத்தில் பிரிச்சு கொடுக்கணும். இப்போ 9க்கு 9 ஒரு தடவை 3 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3000 ரூபாய். 9க்கு 9 ஒரு தடவை 3 0 4000 ரூபாய். 9க்கு 9 ஒரு தடவை இந்த 3 0 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2000 ரூபாய். அப்போ 3000, 4000, 2000 பிரிச்சு கொடுக்கணும். இப்ப பாருங்க, இது மறுமதிப்பீடுக்கு வரவுல இருக்கு. அப்ப மறுமதிப்பீடுக்கு வரவுல வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு வரவு சார்லஸ், முத்து, சேகர் கணக்கு பட்டு. சோ சார்லஸ் கணக்கு பட்டு 3000, முத்து கணக்கு பட்டு 4000, சேகர் கணக்கு பட்டு 2000. மறு மதிப்பீடு கணக்கு வரவு 9000 ரூபாய். இது ஸ்டெப் நம்பர் 3 ஓவர். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு தயாரிக்க. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு. முதல் கணக்கு இது வரவு, இது பட்டு. சார்லஸ், முத்து, சேகர். சார்லஸ், முத்து, சேகர் முதல் கணக்கு. இப்போ கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதலை முதலில் எடுத்த உடனே இருப்பு கீழ்கொணரப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். இருப்பு கீழ்கொணரப்பட்டது 30,000, 40,000, 20,000. சார்லஸுக்கு 30,000, இவருக்கு 40,000, இவருக்கு 20,000. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதுல இந்த குறிப்பேட்டுல சார்லஸ், முத்து, சேகர்னு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்க வரவுல 9,000, 12,000, 6,000. வரவுல 9,000, 6,000, 9, 9, 12, 9, 12, 6,000.
இது தொழிலாளர் ஈட்டு நிதி. அடுத்தது பற்றுல 6, 8, 4 லாப நட்ட கணக்கு. 6000, 8000, 4000 முடிஞ்சிருச்சு. இங்க பற்றுல 3000, 4000, 2000, 3000, 4000, 2000. இது என்னது? மறுமதிப்பீடு. அவ்வளவுதான். இப்ப கூட்டி எந்த பக்கம் குறையுதுன்னு பார்த்து அந்த குறையறத கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல யாரு விலகுறா? இதுல சார்லஸ் கூட்டாண்மையிலிருந்து விலகுறார். இப்ப இவர் தான் விலகுறார். அப்போ அவர் கணக்க முதல்ல போடுவோம். இப்போ கூட்டினீங்கன்னா இவருக்கு 39,000 சார்லஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 9,000. ஸோ 39,000 இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் 6,000, 3,000, 9,000. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 30,000 ரூபாய் இவருக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க அந்த குறிப்பேடுல கடைசியா ஒண்ணு வச்சிருக்கோம். சார்லஸிற்கு உரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட வேண்டும். சார்லஸிற்கு உரிய தொகை 30,000 ரூபாய். இந்த உரிய தொகை 30,000-ஐ நாம உடனடியாக கொடுக்கணும். அப்போ உடனடியா கொடுக்கணும்னா காசு கொடுக்குறீங்க. அப்போ ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு பட்டு இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. 30,000 கொடுத்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ சார்லஸுக்கு பணம் கொடுக்குறோம். 30,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். கணக்கு பார்த்தோம், வரவுல 39,000 ரூபாய் இருந்துச்சு, பட்டுல ஒரு 9,000 ரூபாய் இருந்துச்சு. அவருக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அதை கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு ஒரு பதிவு. நம்ம பணம் கொடுக்கும் போது என்ன செய்வோம்? பெறுபவரை பற்று எழுதணும் இல்லையா? சார்லஸ் கணக்கு பற்று 30,000, ரொக்கம் போகுது கையை விட்டு. அப்போ ரொக்கம் வரவு 30,000. இப்படியே வச்சுங்க. இது முதல். இது சார்லஸ் வந்து பற்றுல இருக்கு, அதனால சார்லஸ் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இதை வச்சு கூட நம்ம எழுதலாம். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 4 ஓவர். இப்போ இதை கூட்டணும், மற்றதை கூட்டுங்க. இது 40, 12, 52,000. இந்த பக்கம் 52,000 வருது. இந்த பக்கம் 8, 4, 12 கழிச்சிங்கன்னா 40,000 ரூபாய். அப்போ 40,000 ரூபாய் இவருக்கு பேலன்ஸ் இருக்கு. இவருக்கு 26,000. இந்த 26,000ல இங்க 6,000 ரூபாய் இருக்கு. ஸோ 26,000ல 6,000 ரூபாய் இந்த பக்கம் 4, 2, 6, 6,000 ரூபாய் கழிச்சுட்டீங்கன்னா மீதி 20,000 ரூபாய். இப்போ சேகர் முதல் 20,000, முத்து முதல் 40,000. இவர் தான் விலகிட்டாரு. இனிமே அவருக்கு முதல் கிடையாது, அதனால இவருக்கு ஒண்ணும் இல்லை. இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்புநிலை குறிப்பு. இந்த இடம் போதும். புதிய இருப்புநிலை குறிப்பு. இப்ப பாருங்க, கணக்க வச்சுக்கிட்டு பாருங்க. முதல் கணக்கு யார் யாருக்கு முதல் இருக்கு? இவருக்கு இனிமே இவர் முதலாளி இல்ல, விலகிட்டார். அப்போ அவருக்கு முதல் கிடையாது. முத்துவுக்கு 40,000 ரூபாய். முத்து 40,000, சேகர் 20,000. சேகர் 20,000. அடுத்தது தொழிலாளர் ஈட்டு நிதி. இதை பிரிச்சு கொடுத்தாச்சு, விட்டுருங்க. பற்பல கடனீந்தோர் 33,000. சோ பற்பல கடனீந்தோர் 33,000. சோ பொறுப்புகள் பக்கம் அவ்வளவுதான். இப்ப இந்த பக்கம் அரைக்கலன் நமக்கு கொடுத்திருக்கிறது 20,000. இந்த 20,000த்துல அரைக்கலன் மதிப்பை என்ன செஞ்சிருக்கீங்க?
1000 ரூபாய் தேய்மானம் போட்டிருக்கீங்க. அப்போ 20,000த்துல 1000 ரூபாய் போச்சுன்னா 19,000 தான் கணக்கு. அடுத்தது சரக்கிருப்பு 40,000. சரக்கிருப்பு 40,000. இந்த 40,000த்துல என்ன பண்ணிருக்கீங்க? அதிகரிச்சிருக்கீங்க. சரக்கிருப்பின் மதிப்பு 4,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சிருக்குன்னா கூட்டிக்கணும். அப்போ 44,000. அதுக்கு அடுத்தது வராக்கடன் மீது 5% கடனாளிகள் 30,000 கொடுத்துருக்கு. கடனாளிகள் 30,000. இந்த 30,000த்துல 1000 ரூபாய் வராக்கடன். அப்போ 29,000. அடுத்தது வங்கி ரொக்கம் 42,000. வங்கி ரொக்கம் 42,000. இந்த 42,000த்துல தான் புதிய கூட்டாளி விலகிற கூட்டாளிக்கு 30,000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லியாச்சு. அப்போ அவருக்கு கொடுத்துரும். 30,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது 12,000. பேங்க்ல 42,000 ரூபாய் இருக்கு. ஆனா ஒருத்தன் விலகுறான். விலகிட்டு அவருக்குரிய பணத்தை உடனே கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ அவருக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மீதி உங்கள்கிட்ட 12,000 தான் இருக்கும். லாப நட்ட கணக்கு 18,000. இதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. பிரிச்சாச்சு ஏற்கனவே. ஸோ அவ்வளோதான் கணக்கு. இப்போ நாம கூட்டி போடணும். 0 0 0 3 5 4 9. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 0 0 0 9 2 11 11 4 15 15 9 24 2 3 5 9 10. 1,04,000 ரூபாய் வருது. அப்போ ஏதோ நம்ம ஒன்ன விட்டுட்டோம். நீங்க எல்லாம் போட்டுட்டு கடைசியா என்ன பண்ணணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு செக் பண்ணணும். சரக்கிருப்பின் மீது 10% அதிகரிக்கணும். அதிகரிச்சாச்சு. அறைகள் மீது 5% தேய்மானம் போட்டாச்சு. வராக்கடன் மீது 1000 ஒதுக்கு உருவாக்கணும். உருவாக்கியாச்சு. கொடுபடா பழுதுபார்ப்பு செலவு இன்னமும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறான். அப்போ 11,000 ரூபாய் கொடுபடா பழுதுபார்ப்பு செலவு இன்னும் கொடுக்கல. அப்போ இன்னும் கொடுக்கல அப்படின்னா கொடுக்க வேண்டியதுன்னா பொறுப்பு. அப்போ கொடுபடா பழுதுபார்ப்பு செலவு 11,000 ரூபாய் இங்கே நம்ம எழுத விட்டுட்டோம். ஸோ இப்போ கூட்டிங்கன்னா 3 1 4 3 1 4 6 4 10. கணக்கு இந்த 5 ஸ்டெப்பு பயன்படுத்தினீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால கரெக்டாக போட முடியும். இப்போ கணக்கு நம்ம போடும்போது தப்பா வருது அப்படின்னா நாம எங்கேயோ ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டோம்னா அல்லது கூட்டல்ல தப்பு பண்ணியிருப்போம். சின்ன தவறு நாம தான் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டெப் 5ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால போட முடியும். ஸோ இது எடுத்துக்காட்டு 17. அடுத்தது எடுத்துக்காட்டு 18. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 204. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 204. இப்ப இந்த கணக்கை பாருங்க. ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகளான ரகு, ரவி, ரமேஷ் தங்களுடைய லாப நட்டங்களை 2:3:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2019 மார்ச் 31ஆம் நாளைய அவர்களின் இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. இருப்பு நிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 என மதிப்பிடப்பட்டது. எந்திரம் மீது 10% தேய்மானம், கட்டிடம் 20% மதிப்பேற்றம், சரக்கிருப்பு 2,000 மதிப்பேற்றம், வரா ஐயக்கடன் ஒதுக்கு 1000. ரமேஷுக்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக வழங்கப்படவில்லை. போன கணக்குல விலகிற கூட்டாளிக்கு பணத்தை உடனே கொடுத்துருன்னு சொன்னாங்க. இப்போ அவருக்கு உடனே கொடுக்கல. அப்போ கொடுக்கல அப்படின்னாக்க என்ன செய்யணும்? அவருடைய முதல் கணக்கை கடன் கணக்குக்கு மாற்றணும். ஏற்கனவே சின்ன கணக்குல நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அவருடைய முதல் கணக்கை போட்டு ரொக்க கணக்கை வரவெழுதிடுவோம். அவருக்கு பணம் கொடுக்கலைன்னா அவருடைய முதல் கணக்கை பற்று எழுதி அவருடைய கடன் கணக்கை வரவெழுதும். அந்த ஒரு பாயிண்ட் தான் இதுல புதுசாக இருக்கு. தேவையான பேரேட்டு கணக்குகளை தயாரித்து விலகலுக்கு பின் உள்ள இருப்பு நிலை குறிப்பை தயாரி. இப்போ
ரைட். இப்போ பாருங்க 5 ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1, கணக்குக்கு வெளியே இருக்கின்ற சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு. நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 என மதிப்பிடப்படுது. அந்த நிறுவனத்தின் நற்பெயர் 24,000. அதுல விலகிறவர் இவங்க லாப நட்ட விகிதம் 2:3:1 2:3:1. அப்படின்னா விலகிறது யாரு விலகிறா? ரமேஷ் என்பவர் விலகிறார். ரமேஷ் என்பவர் கடைசி, இவர் தான் விலகிறார். அப்போ 24,000ல விலகிறவருக்கு உரிய பங்கு 2 3 5 5 1 6 1/6. விலகிறவருக்கு உரிய பங்கு தான் நம்ம கொடுக்கணும். நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 என மதிப்பிடப்படுகிறது. அப்ப 24,000 இவ்வளவு நாள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. 24,000 நற்பெயர். அப்ப அவருக்குரிய பங்கு எவ்வளவு? 1/6. அந்த 1/6 அடிச்சீங்கன்னா 4 6 24 0 0. ஸோ 4,000 ரூபாய் அவருக்குரிய பங்கு. அப்போ அவருக்குரிய பங்கு, அவர் வெளியே போறார். அப்ப வெளியில போறாருன்னா அவருக்குரிய பங்கை யாரு கொடுக்கணும்? பழைய கூட்டாளிகள் தான் கொடுக்கணும். பழைய கூட்டாளிகள் எந்த விகிதத்துல கொடுக்கணும்? அவர்கள் எவ்வளவு ஆதாயம் அடைகிறாங்களோ அந்த ஆதாய விகிதத்துல போடணும். இப்போ பழைய கூட்டாளிகள் யார் யாரு? 3 பேர்ல ரகு ரவி இருக்கிறவங்க. ரகு கணக்கு பற்று, ரவி கணக்கு பற்று. யாரு வெளியில போறா? ரமேஷ் வெளியே போறாரு. சோ ரமேஷ் கணக்கு வரவு. ரமேஷுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 4,000த்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போறாரு, இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்குரிய தொகையை இன்னும் கண்டினியூ பண்றவங்க அவங்க கொடுக்கணும். அவங்க எந்த விகிதத்துல கொடுக்கணும்? அவர்கள் எவ்வளவு அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ அந்த விகிதத்துல கொடுக்கணும். இதுல புதிய விகிதம் கொடுக்கல. இப்போ பழைய விகிதம், இப்போ புதிய விகிதம் கொடுத்திருந்தா பழைய விகிதத்திலிருந்து மைனஸ் புதிய விகிதத்தை கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது ஆதாய விகிதம். அந்த விகிதத்துல இந்த அமௌண்ட்டை 2 பேருக்கும் பிரிக்கலாம். ஆனா இந்த கணக்குல புதிய லாப விகிதம் கொடுக்காததுனால பழைய விகிதம் என்ன இருக்கோ அப்படியே பிரிச்சுக்கணும். பழைய விகிதம் என்ன? 2 3 5. இனிமே இவங்களுக்கு 2:3 5 தான். ஸோ இந்த 4,000த்தை இவங்களுடைய விகிதம் 2:3. அப்போ 2யும் 3யும் கூட்டிங்கன்னா 5. அப்போ 2/5 3/5. ஸோ 4,000த்தை 2/5 3/5ன்னு பிரிக்கணும். 5 அடிச்சிங்கன்னா 8 5 40 0 0. 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 8 16. 5ல் எடுத்தீங்கன்னா 8 5 40 0 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 24. ஸோ இவர் 1,600 ரூபாய் தருவாரு, இவர் 2,400 ரூபாய் கொடுப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1 தான் கவனமா, போன கணக்கை விட இந்த கணக்கில் இது 1 தான் கூட கொடுத்துருக்கான். ஸோ நற்பெயர் விலகிற கூட்டாளிக்கு அவருடைய பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4,000 ரூபாய். அந்த பங்கை பழைய கூட்டாளிகள் பிரிச்சு கொடுக்கணும். எந்த விகிதத்துல பிரிச்சு கொடுக்கணும்? அவர்களுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்குதோ அந்த ஆதாய விகிதத்துல பிரிக்கணும். ஆதாய விகிதம் கண்டுபிடிக்கணும்னா பழைய லாப விகிதம் மைனஸ் புதிய லாப விகிதம். இதுதான் ஃபார்முலா. இந்த கணக்குல புதிய லாப விகிதம் கொடுக்காததுனால பழைய லாப விகிதமாகிய 2:3 அதுலயே நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் புதிய லாப விகிதம் கொடுத்திருந்தாங்கன்னா நான் பழைய லாப விகிதம் மைனஸ் புதிய லாப விகிதம் போட்டு ஆதாய விகிதம் கண்டுபிடிச்சு அந்த ஆதாய விகிதத்துல இந்த அமௌண்ட்டை பிரிக்கணும். அவ்வளவுதான். இது கொஞ்சம் கவனமா நீங்க செய்யணும். மீதி எல்லாமே போன கணக்கு மாடல் தான். இப்ப பாருங்க, நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 என மதிப்பிடப்பட்டது. ஏற்கனவே அது போட்டாச்சு. எந்திரத்தின் மீது 10% தேய்மானம். எந்திரம் 70,000. 70,000 ரூபாய் எந்திரத்துல 10% தேய்மானம் போட்டா 0 to 0 0 to 0 7,000 ரூபாய். எந்திரம் தேய்மானம் அடையுது.
எந்திரம் தேய்மானம் அடைஞ்சா நஷ்டம். எந்திரம் என்பது சொத்து, சொத்தில் தேய்மானம் அடையுது நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு கணக்கு பற்று. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 7000, பற்று 7000, எந்திரம் கணக்கு வரும் 7000. அடுத்தது கட்டடம் 20% மதிப்பேற்றம் செய்யப்படணும். கட்டிடம் எவ்வளவு கொடுத்திருக்கு? 60,000 ரூபாய் கொடுத்திருக்கு. 60,000 ரூபாய் கட்டிடத்தின் மதிப்பு 20% மதிப்பேற்றம் செய்யப்படுது. 0க்கு 0, 0க்கு 0, ரெண்டாவது பெருக்கினா 12,000 ரூபாய் அதன் மதிப்பு அதிகரிக்கும். கட்டிடத்தின் மதிப்பு 12,000 ரூபாய் அதிகம் மதிப்பு ஏற்றம் செய்யப்படுது, அதிகரிக்குது. கட்டிடம் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு அதிகரிக்குது. அப்ப நமக்கு லாபம். லாபம் வந்தால் மறுமதிப்பீடு கணக்கு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பட்டு மறுமதிப்பீடு கணக்கு வரவு. கட்டிடம் கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு 12,000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு 2,000 ரூபாய் மதிப்பேற்றம். அவனே 2,000 சொல்லிட்டான். 2,000 மதிப்பேற்றம் செய்யப்படணும். சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு அதிகரிக்குது, அதிகரிச்சா மறுமதிப்பீடு வரவு. அப்போ சரக்கிருப்பு கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு 2,000 ரூபாய். வாரா ஐயக்கடன் 1000 அதிகரிக்க வேண்டும். வாரா ஐயக்கடன் அப்படின்னு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, இன்னொரு 1000 அதிகரிக்கணும்ன்றான். வாரா ஐயக்கடன் 1000 ரூபாய் அதிகரிக்கணும் அப்படின்னா கொடுத்த காசு வரல, 1000 ரூபாய் வரல, ஏற்கனவே 1000 ரூபாய் வரல, இன்னும் வராததான் 2,000 ரூபாய் ஆயிடும். அப்போ நமக்கு நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு பற்று 1000 ரூபாய். வரா கடன், வரா ஐயக்கடன். ரமேஷுக்கு சேர வேண்டிய தொகை உடனடியாக வழங்கப்படவில்லை. அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுங்க. அவருடைய முதல் கணக்கு போட்டுட்டு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. குறிப்பேட்டு பதிவுகள் அனைத்துக்கும் போட்டாச்சு. கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இங்க காப்பு நிதின்னு ஒரு 36,000 ரூபாய் இருக்கு. பொதுக்காப்பு இல்லை. லாப நட்ட கணக்கு இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. வெறும் காப்பு நிதி 36,000 மட்டும்தான் இருக்கு. அப்போ இதை பிரித்து கொடுக்கணும். காப்பு நிதி என்பது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ காப்பு நிதி கணக்கு பற்று, காப்பு நிதி கணக்கு பற்று 36,000. ரகு, ரவி, ரமேஷ். ரகு, ரவி, ரமேஷ். இந்த 36,000 பிரிக்கணும். என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? அவங்களுடைய விகிதம் 2:3:1. அப்போ 2:3:1. அப்போ 2 3 5 5 1 6. 2/6, 3/6, 1/6 பிரிக்கணும். அப்போ 2/6. 6 அடிச்சீங்கன்னா 6 6 36, 0 0 0. ரெண்டாவது பெருக்கினா 12,000 ரூபாய். அடுத்தது 36,000 3/6. 6 அடிச்சீங்கன்னா 6 6 36, 0 0. மூணாவது பெருக்கினா 18,000 ரூபாய். அடுத்தது 1/6. ஸோ 36,000 இன்ட்டு 1/6. 6 அடிச்சீங்கன்னா 6 6 36, ஒன்றாவது பெருக்கினா 6,000. அப்போ 12,000, 18,000, 6,000. இது ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பெயரேடு போடணும். ஸோ மறுமதிப்பீடுக்கு ஒரு பெயரேடு. பற்று வரவு. இப்ப பாருங்க, இங்க மறுமதிப்பீடுன்னு எங்கெங்க வருதோ அதை பற்று பக்கமும் வரவு பக்கமும் எழுதணும். மறுமதிப்பீடு இங்க இல்லை. இங்க பற்றுல 7,000 ரூபாய் எந்திரம், பற்றுல 7,000 ரூபாய். அப்போ எந்திரம் 7,000 ரூபாய்.
அடுத்தது வரவுல 12,000 ரூபாய் கட்டிடம். அடுத்தது வரவுல 2,000 ரூபாய் சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 2,000 ரூபாய். அடுத்தது பட்டுல 1,000 ரூபாய் வரா ஐயக்கடன். வரா ஐயக்கடன் 1,000 ரூபாய். அவ்வளவுதான், பிரிச்சாச்சு. வேற எங்கேயும் மறுமதிப்பீடு இல்லை. இப்போ இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 14,000 வருது. இந்த பக்கம் 14,000 ரூபாய் வரவு. பட்டு பக்கம் 7 1 8,000 ரூபாய் பட்டு. அப்ப எந்த பக்கம் குறையுது? 6,000 ரூபாய் பட்டுல குறையுது. எந்த பக்கம் குறையுதோ அந்த பக்கம் நம்ம போட்டுக்கணும். இந்த 6,000-த்தை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ரகு, ரவி, ரமேஷ் 3 பேருக்கும் இந்த அமௌண்ட்டை பிரிக்கணும். 6,000-த்தை பிரிக்கணும். இப்போ 6,000 இன்ட்டு 2:3:1. அப்போ 2/6. 6,000 இன்ட்டு 3/6. 6,000 இன்ட்டு 1/6. 6ல் எடுத்தீங்கன்னா 1 6 3 0. 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2,000 ரூபாய். ஸோ இவருக்கு 2,000 ரூபாய். அடுத்தவனுக்கு 3/6. 6ல் எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3,000 ரூபாய். ஸோ இவனுக்கு 3,000 ரூபாய். அடுத்தவன் 1/6. 6ல் எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0. 1ஆல் பெருக்கினீங்கன்னா 1,000 1,000 ரூபாய். இவனுக்கு 1,000 ரூபாய். போட்டுட்டு உடனடியாக இதுக்கு ஒரு குறிப்பேடு போடணும். மறுமதிப்பீடுக்கு இது எந்த பக்கம் வருது? பட்டுல வருது. அப்போ மறுமதிப்பீடு பற்று 6,000. ரகு கணக்கு 2,000. ரவி கணக்கு 3,000. ரமேஷ் கணக்கு 1,000 ரூபாய். இது ஸ்டெப் நம்பர் 3 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 கணக்கு உள்ள இருக்கின்ற ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு. முதல் கணக்கு ரகு, ரவி, ரமேஷ். ரகு, ரவி, ரமேஷ். இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. இது முதல் கணக்கு. இப்போ கணக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கணக்கு உள்ளுக்குள்ள ரகுக்கு 30,000, ரவிக்கு முதல் கணக்கு. அப்ப இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு ரகுக்கு 30,000, இவனுக்கு 40,000, இவனுக்கு 20,000. ஸோ கணக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு முதல் கொடுத்துருக்கோ அந்த முதலை இங்க எழுதிக்கணும். வரவு பக்கம், ஏன்னா பொறுப்புகள் என்பது வரவு, அதனால வரவு பக்கம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க எங்கெங்க ரகு, ரவி, ரமேஷ் இருக்கோ அதை பட்டுல இருந்தா பற்று, வரவுல இருந்தா வரவுல எழுதணும். இங்க ரகு பற்று 1,600, ரவி பற்று 2,400, ரமேஷுக்கு வரவுல 4,000. ஸோ பற்றுல ரகுக்கு 1,600, ரவிக்கு 2,400, இவனுக்கு இல்ல. யாருக்கு? ரமேஷ். அதே மாதிரி ரமேஷுக்கு வரவுல 4,000 ரூபாய் போடணும். யார் யாரு? ரகு, ரவி. சோ ரகு எவ்வளவு? 1,600. ரமேஷா ரவி. ரகு இது ரவி 2,400.
அடுத்தது வேற எங்கேயும் இல்ல, இங்க இருக்கு. வரவுல 12,000, 18,000, 6,000 காப்பு நிதி. காப்பு நிதி 12,000, 18,000, 6,000. ஸோ 12,000, 18,000, 6,000. அடுத்தது இங்க வரவுல 2,000, 3,000, 1,000 மறுமதிப்பீடு. 2,000, 3,000, 1,000. இப்ப கூட்டுங்க. யாரு விலகிறா? ரமேஷ் விலகிறார். அப்போ ரமேஷுக்குரியதை முதல்ல கூட்டுங்க. ரமேஷுக்கு கூட்டினீங்கன்னா 0, 0, 6 4 10 மீது 1, 2 8 10 11 மீது 1, 31,000 ரூபாய் வருது ரமேஷ். ஆனா ரமேஷுக்கு உடனே அவருக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டான். ரமேஷுக்கு கொடுக்கல அப்படின்னா விலகிட்டாரு, இனிமே அவர் முதலாளி கிடையாது. ஆனா அவருக்கு 31,000 இன்னும் கொடுக்கல. இப்போ கொடுக்கல, ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப கடன். அப்போ இத ரமேஷ் கடன் அப்படின்னு போட்டு இந்த 31,000 ரூபாய போட்டு, இனிமே அவருக்கு முதல் கிடையாது, அவர் இனிமே முதலாளி கிடையாது, அதனால முதல் கிடையாது. ஆனா அவருக்கு கடன் உண்டு. இப்போ முதல் கணக்கை பற்று எழுதணும். அப்போ ரமேஷ் முதல் கணக்கு பற்று, ரமேஷ் கடன் கணக்கு வரும். எவ்வளவு? 31,000 ரூபாய். So over. Step number 4 over. Step number 5 கணக்கு புதிய இருப்புநிலை குறிப்பு. அப்போ புதிய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். புதிய இருப்பு நிலை குறிப்பு. இப்ப பாருங்க, எடுத்த உடனே என்ன கொடுத்திருக்கு? முதல் கணக்கு. முதல் கணக்குல ரகு முதல் கணக்கு. இதைய கூட்டாம விட்டுருக்கோம் பாருங்க. 30, 12, 42, 44,000. 44,000ல 1,600 ரூபாய் போயிடுச்சுன்னா 0, 0, 0. இப்போ 44,000 இந்த பக்கம் வருது. இது 1,600 ரூபாய் கழிச்சுக்கணும். அப்போ 43,600 ரூபாய் இல்லையா? 44,000ல 1,600 கழிச்சிங்கன்னா 42,400 ரூபாய். 42,400 ரூபாய். இனிமே இதான் இவருக்கு முதல் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அடுத்தது 40, இங்க ஒரு 18, 58, 3 61,000 ரூபாய். 61,000ல 2,400 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 61,000, 2,400 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 10 4 போக 6, 10 2 போக 8, 58,600 ரூபாய். சோ இதுதான் இவங்களுடைய முதல். இப்போ ரகுக்கு முதல் 42,400, ரவிக்கு முதல் 58,600, ரமேஷுக்கு முதல் கிடையாது, அவருடைய கடன். அப்போ ரமேஷ் கடன் கணக்கு 31,000 ரூபாய். அடுத்தது சொத்து. இந்த பக்கம் வேற என்னென்ன இருக்கு? காப்பு நிதியை பிரிச்சு கொடுத்தாச்சு. பற்பல கடனீந்தோர் 50,000 ரூபாய் இருக்கு. பற்பல கடனீந்தோர் 50,000 ரூபாய். அடுத்தது சொத்து பக்கம் பாருங்க. கட்டிடம் 60,000 ரூபாய் கொடுத்துருக்கு. கட்டடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க கட்டடத்திற்கு அதிகப்படுத்திருக்கீங்க. கட்டிடம் 60,000, அதனுடைய மதிப்பு 12,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ 72,000 ரூபாய் கட்டிடம். அடுத்தது எந்திரம். எந்திரம் 70,000 ரூபாய் கொடுத்துருக்கு. இந்த 70,000த்துல
எந்திரத்தின் மதிப்பை என்ன பண்ணீங்க? எந்திரத்தை 7000 ரூபாய் தேய்மானம் போட்டுருக்கீங்க. அப்போ தேய்மானம் போட்டா குறையும், கழிச்சுக்கங்க. ஸோ 63000. அடுத்தது சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 20000 ரூபாய். அதுல 2000 ரூபாய் சரக்கிருப்பின் மதிப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ சரக்கிருப்பின் மதிப்பு 2000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ 20000 பிளஸ் 2000 22,000. அவ்வளவுதான். அடுத்தது கடனாளிகள் 18,000 ஏற்கனவே இருக்கு. கடனாளிகள் 18,000 இருக்கு. மைனஸ் ஏற்கனவே 1000 ரூபாய் வரா ஐயக்கடன் இருக்கு. புதிதாக வரா ஐயக்கடன் ஒரு 1000 உருவாக்க சொல்லியிருக்கான். அப்போ 1000 2000 ரூபாய். 18,000ல 2000 போச்சுன்னா 16,000 ரூபாய். அதுக்கப்புறம் வங்கி ரொக்கம் 9,000 ரூபாய். அது அப்படியே தான் இருக்கு. புதிய கூட்டாளிக்கு பணம் கொடுத்துருந்தோம்னா அதை கழிச்சுக்கலாம். எதுவும் கொடுக்கல, அதனால அது அப்படியே தான் இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டினா டேலி ஆகணும். 0 0 6 4 10 மீதி 1 2 10 12 மீதி 1 6 9 14 18. ஸோ 1,82,000 ரூபாய் இந்த பக்கம் வருது. இங்கே போட்டீங்கன்னா 0 0 0 9 15 17 20 22 2 2 1 3 3 2 5 5 6 11 11 7 18. ஸோ 1,82,000 ரூபாய் ரெண்டு பக்கமும் வருது. ஸோ இதுதான் இந்த கணக்கு. அடுத்தது எடுத்துக்காட்டு 19. ஸோ ஸ்டெப் 5ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு நீட்டா எல்லா கணக்கையும் நமக்கு கரெக்டா டேலி ஆகும். அடுத்தது எடுத்துக்காட்டு 19 பக்கம் 206. எடுத்துக்காட்டு 19 206. அடுத்தது இப்போ ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் முத்து, முரளி மற்றும் மனோஜ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபத்தினை 3:1:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய அவர்களின் இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு ஒரு இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்கான். அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்கான். பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2018 டிசம்பர் 31 அன்று மனோஜ் விலகுகிறார். 1. முத்துவும் முரளியும் லாப நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று புதிய லாப விகிதம் கொடுத்தாச்சு. 2. சொத்துக்கள் பின்வருமாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். எந்திரம் 43,000, சரக்கிருப்பு 27,000, கடனாளிகள் 28,000. நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 என மதிப்பிடப்பட்டது. மனோஜுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மனோஜ் விலகலுக்கு பின் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டிய தேவையான பேரேட்டு கணக்குகள் மற்றும் இருப்புநிலை குறிப்பினை தயார். அதாவது கணக்குல இதுதான் கேட்கிறான், இதை யாரும் கேட்கல, எல்லாம் தெரிஞ்சு. ஆனா இது நீங்க போட்டீங்கன்னா இது ரொம்ப சுலபமா பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது இதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை நீங்க போட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அதனாலதான் ஒரு ஸ்டெப் கூட போட்டாலும் முதல்ல அதுக்கு குறிப்பேற்ற டக்குன்னு போட்டுட்டு பேரேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா தப்பு இல்லாம நம்மளால போட முடியும். இப்போ எடுத்துக்காட்டு 19. இதுதான் இந்த கூட்டாளி விலகடி கடைசி கணக்கு. அடுத்தது கூட்டாளி இறப்பு தான் இருக்கு. ஸோ அது அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இப்போ ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு. முத்துவும் முரளியும் லாப நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸ்டெப் நம்பர் 2 சொத்துக்கள் பின்வருமாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். எந்திரம் 43,000, ஏற்கனவே எந்திரம் 45,000 கொடுத்திருக்கு.
எந்திரம் 45,000 கொடுத்துருக்கு. அது இப்போ 43,000 மதிப்பிடுறாங்க. அப்போ 45,000 ரூபாய் எந்திரத்தை 43,000 மதிப்பிட்டா 2,000 ரூபாய் குறையுது. 2,000 ரூபாய் சொத்தின் மதிப்பு குறையுது. நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 2,000, எந்திரம் கணக்கு வரவு 2,000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு 27,000. ஏற்கனவே சரக்கிருப்பு 20,000 தான் கொடுத்துருக்கு. 20,000 ரூபாய் சரக்கிருப்பு இப்ப 27,000 மாறுது. அப்போ சரக்கிருப்பின் மதிப்பு 7,000 அதிகரிக்குது. சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு அதிகரிக்குது. அப்போ லாபம் வந்தா மறுமதிப்பீடு வரவு. அப்போ சரக்கிருப்பு கணக்கு பற்று மறுமதிப்பீடு வரவு 7,000 ரூபாய். அடுத்தது கடனாளிகள் 28,000. கடனாளிகள் கணக்கு 30,000 ரூபாய் கணக்கு உள்ள கொடுத்துருக்கு. இப்போ அதை 28,000 மதிப்பிடுறீங்க. அப்போ கடனாளிகள் 30,000 ரூபாய் மதிப்புடைய கடனாளிகள் சொத்து 28,000 தான் இப்போ மதிப்பிடப்படுது. 2,000 ரூபாய் குறையுது. குறைஞ்சா நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று 2,000, கடனாளிகள் கணக்கு வரவு 2,000 ரூபாய். அடுத்தது நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 என மதிப்பிடப்பட்டது. நிறுவனத்தின் நற்பெயர் 30,000. இதுல யாரு விலகிறா? மனோஜ் விலகிறார். அவங்களுடைய லாப விகிதம் ஏற்கனவே 3:1:2. 3:1:2. இதுல மனோஜ் விலகிறார். அப்போ முத்து, முரளி, மனோஜ்ங்கிறது கடைசி ஆள். அப்போ 3 1 4 4 2 6. அப்போ 2/6. இப்ப விலகிறவருக்கு 2/6. அப்போ 30,000த்துல அவருக்கு 2/6. 30,000 ரூபாய் நிறுவனத்தின் நற்பெயர். அதுல விலகிறவர் 3:1:2. அப்ப 2/6 அவருக்குரிய பங்கு. அப்போ அவருக்குரிய பங்கு கணக்கிட்டீங்கன்னா 5 6 30 0 0 0. 2ஆல் பெருக்குனீங்கன்னா 2 5 10. 10,000 ரூபாய் அவருக்குரிய நற்பெயர் மதிப்பு. இப்ப நீங்க என்ன செஞ்சிடணும்? இத புதிய கூட்டம் இந்த ஏற்கனவே கண்டினியூ பண்றவங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்றவங்க முத்து, முரளி. அப்போ முத்து கணக்கு பற்று, முரளி கணக்கு பற்று, மனோஜ் கணக்கு வரவு. எவ்வளவு? இந்த 10,000 கண்டினியூ தொடருகின்றான். ஏன்னா அவன் வெளியே போயிடறான். இனிமே அந்த லாபத்தை இருக்கிறவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அதனால அவங்க தான் கொடுக்கணும். எந்த விகிதத்துல கொடுக்கணும்? தியாக விகிதத்துல கொடுக்கணும். இந்த 10,000 இவங்களுக்கு தியாக விகிதத்துல பிரிக்கணும். அப்போ தியாக விகிதம் கண்டுபிடிக்கணும்னா தியாக விகிதம் இஸ் ஈக்குவல் டு பழைய விகிதம் மைனஸ் புதிய விகிதம். சரி, முதல்ல யாரு? முத்து. முத்துவனுடைய பழைய விகிதம் எவ்வளவு? 3/6 மைனஸ் புதிய விகிதம். புதிய விகிதம் அவன் கொடுத்திருக்கான். முத்துவும் முரளியும் லாப நட்டங்களை 3:2 இனிமே பிரிச்சுக்க போறாங்க. அப்ப 3:2ன்னா 3 2 5. இவருக்கு 3/5, அவருக்கு 2/5. சோ இவருக்கு புதிய விகிதம் 3/5. பழைய விகிதம் 3/6. சாரி, ரிவர்ஸ்ல புதிய விகிதம் மைனஸ் பழைய விகிதம். புதிய விகிதம், ஏன்னா புதுசு தானே கூட இருக்கும். ஒருத்தர் விலகிட்டார்னா புதிய விகிதம் மைனஸ் பழைய விகிதம். அப்போ புதிய விகிதம் 3/5, பழைய விகிதம் 3/6 கழிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நம்பர் எடுக்கணும். ரெண்டுக்கும் பொது நம்பர் இல்லைன்னா பெருக்கிக்குங்க. 5 6 30. 30ல 5 6 தடவை போகும். 6 3 18 மைனஸ் 30ல 6 5 தடவை போகும். 5 3 15. அப்போ 18ல 15 போச்சுன்னா 3/30. அடுத்தது முத்துவுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் முரளி.
முரளியினுடைய புதிய விகிதம் 2/5, அவருடைய பழைய விகிதம் 1/6 இல்லையா, 1/6. அப்போ ரெண்டுக்கும் பொதுவா 30, 5 6 30, 30ல 5 6 தடவை 6 2 12 மைனஸ், இது மைனஸ் இருக்கு மைனஸ், 30ல 6 5 தடவை 5 5, அப்போ 12ல 5 போச்சுன்னா 7/30. ஸோ 30 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 3:7. இதுதான் ஆதாய விகிதம், யாக விகிதம் கிடையாது, இது ஆதாய விகிதம். ஸோ ஆதாய விகிதம் 3:7. அப்போ இந்த 10,000த்தை 3:7ன்னு பிரிக்கணும். இதுதான் முக்கியம். நற்பெயர் கொடுத்தாங்கன்னா புது விகிதம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நீங்க ஆதாய விகிதம் கண்டுபிடிச்சு போடணும். 3:7. 3:7னா 3 7 10. அப்போ 3/10 7/10. 10ல ஒரு 0க்கு ஒரு 0 போகுது, 3ஆல பெருக்கினீங்கன்னா 3000 ரூபாய். அடுத்தது 10,000த்துக்கு 7/10, 0க்கு 0, 7ல அடிச்சிங்கன்னா 7,000 ரூபாய். அப்போ இவர் 3000 ரூபாய் கொடுக்குறாரு, இவர் 7,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் இந்த கணக்கில் ஒரு கூடுதல் ஸ்டெப். 3000 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பிரிச்சு கொடுக்கணும். இங்க கணக்குல பொறுப்புகள் பக்கம் பொதுக்காப்பு 6,000 ரூபாய் கொடுத்துருக்கு, வேற எதுவும் நிதி இல்லை, லாப நட்ட கணக்கு இல்லை, ஒன்னே ஒன்று பொதுக்காப்பு மட்டும்தான். இது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தால் கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று, பொதுக்காப்பு கணக்கு பற்று 6,000 ரூபாய், முத்து, முரளி, மனோஜ். இந்த 6,000த்தை அவங்களுக்கு பிரிக்கணும். 6,000த்தை எப்படி பிரிக்கிறது? 3 பேருக்குமே பிரிக்கணும். அவங்களுடைய விகிதம் என்ன? பழைய விகிதம் தான், 3:1:2. அப்போ 3:1:2, 3 1 4, 4 2 6. அப்போ 3/6, 1/6, அடுத்தது 2/6. 6ல 1 6 0 0. அப்போ 3ஆவது பெருக்கினீங்கன்னா 3000 ரூபாய். அதே மாதிரி இங்க 1000, 1ஆவது பெருக்கினீங்கன்னா 1000 ரூபாய். அதே மாதிரி இந்த 6 எவ்வளவு அமௌண்ட்? 6,000த்தை தான் பிரிக்கணும். அப்போ 1000 ரூபாய். 2ஆவது பெருக்கினீங்கன்னா 2000 ரூபாய். அப்போ 3000, 1000, 2000. ஸோ இது ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போடணும். அப்போ மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. இங்க பற்று, இங்க பணம். மறுமதிப்பீடு பற்றுல 2000 ரூபாய் இருக்கு, எந்திரம். அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 7,000 ரூபாய் இருக்கு, சரக்கு இருப்பு, வரவு பக்கம். அடுத்தது பற்றுல 2000 ரூபாய், கடனாளிகள். அடுத்தது வேற எங்கேயும் மறுமதிப்பீடு இல்லை. இந்த பக்கம் கூட்டினா 7,000 ரூபாய், இந்த பக்கம் கூட்டினா 4,000 ரூபாய் தான். அப்போ 7,000 ரூபாய் வரவு, 4,000 ரூபாய் பற்று. அப்போ எந்த பக்கம் கூட இருக்கு? 3,000 ரூபாய் இங்கே குறையுது. அப்போ இங்கே 3,000 ரூபாய். இந்த 3,000த்தை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. 3 பேர் யார் யாரு? முத்து, முரளி, மனோஜ். இந்த 3,000த்தை பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த 3,000த்தை பிரிச்சீங்கன்னா என்ன விகிதம்? பழைய விகிதத்தை தான் பிரிக்கணும். பழைய விகிதம் 3:1:2, 3:1:2. அப்போ 3 1 4, 4 2 6, 3/6, 1/6, 2/6
ஸோ 3/6 3000க்கு 3/6 1/6 3000க்கு 2/6 6ல் அடிச்சீங்கன்னா 5 6 30 1 2 2 0 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 0 3 0 5 15 6 அடிச்சீங்கன்னா 5 6 30 2 0 1ஆல் பெருக்கினீங்கன்னா 500 ரூபா 6 இதில் 5 6 30 2 0 2ஆல் பெருக்கினீங்கன்னா 1000 ரூபாய். அப்போ இது 1500, இது 500, இது 1000. இப்போ இது மறுமதிப்பீடுக்கு பற்று பக்கம் வருது. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு பற்று 3000 ரூபாய். இது 3 பேருக்கும் பிரிச்சிருக்கோம். முத்து முரளி மனோஜ். முத்து முரளி மனோஜ் எவ்வளவு? 1500, இவனுக்கு 500, இவனுக்கு 1000. இது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காம பிரிச்சாச்சு. அடுத்தது 3வது ஸ்டெப் போட்டாச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4, முதல் கணக்கு தயாரிக்க. முதல் கணக்கு தயாரிக்க வேண்டும். யார் யாரு? முத்து முரளி மனோஜ். முத்து முரளி மனோஜ். முத்து முரளி மனோஜ். இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. முதல்ல எடுத்த உடனே கணக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு முதல் கொடுத்துருக்குன்னு பாருங்க. முத்து முரளி மனோஜ் 20000, 25000, 20000. ஸோ 20000, 25000, 20000. கணக்கு உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கிறத இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு கீகோ போடணும். இருப்பு கீழ் கொணரப்பட்டது கணக்கு உள்ளுக்குள்ள முதல் கணக்குன்னு 20000, 25000, 20000 பொறுப்புகள் பக்கம் கொடுத்துருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தா வரவு. சொத்துக்கள் பற்று, பொறுப்புகள் வரவுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால பொறுப்புகள்ல வரவு பக்கம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க எங்கெங்க முத்து முரளி மனோஜ் வருதோ, பற்றுல இருந்தா பற்று, வரவுல இருந்தா வரவு எழுதிக்கங்க. இல்ல 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 இங்க இருக்கு. முத்துக்கும் முரளிக்கும் பற்றுல இருக்கு 3000, 7000. முத்துக்கும் முரளிக்கு மட்டும் பற்று மனோஜ். இங்க மனோஜுக்கு வரவுல இருக்கு. அப்ப மனோஜுக்கு வரவு முத்து முரளி. முத்து எவ்வளவு? 3000. முரளி எவ்வளவு? 7000. சோ 7 10,000 ரூபாய். அடுத்தது இங்க 3 பேருக்குமே வரவுல இருக்கு பொதுக்காம. 3000, 1000, 2000. 3000, 1000, 2000. அடுத்தது இங்க 3 பேருக்குமே வரவுல இருக்கு 1500, 500, 1000. மறு மதிப்பீடு 1500, 500, 1000. சோ அவ்வளவுதான் கொடுத்தது. இந்த பக்கம் போடுறோம். இப்ப யாரு விலகிறா? மனோஜ் விலகிறார். கணக்குல என்ன சொல்றான்? மனோஜுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ மனோஜுக்கு எவ்வளவு கூட்டிங்கன்னா 0 0 0 3 10 13 மீதி 1 33,000 ரூபாய் இருக்கு மனோஜுக்கு. இந்த 33,000 அவருக்கு கொடுக்கல. இனிமே அவர் முதலாளி கிடையாது, அதனால அவருக்கு முதல் கிடையாது. ஆனா 33,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 33,000 ரூபாய் கொடுக்கணும்னா அவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு 33,000 ரூபாய்
மனோஜ் கடன் கணக்குன்னு மாற்றணும். மனோஜ் கடன் கணக்கு 33,000 ரூபாய். இது மனோஜினுடைய இது முதல் கணக்கு போட்டுக்கணும். முதல்ல பற்று பக்கம் வருது, அதனால இதுக்கு ஒரு குறிப்பேடு நீங்க போடணும். மனோஜ் முதல் கணக்கு பற்று, மனோஜ் முதல் கணக்கு பற்று, மனோஜ் எவ்வளவு? 33,000 ரூபாய். சோ யாரு விலகுறாங்களோ அவங்கள முதல்ல போட்டு அவருக்கு கடன் முடிச்சிருங்க. இப்போ மீதி இருக்கிறவங்க இங்க 26,500 ரூபாய் கூட்டினா இந்த 26,500 ரூபாய் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வெறும் 7,000 தான் இருக்கு. அப்போ கழிச்சிட்டீங்கன்னா 5 16 7 போக 9 19,500 ரூபாய் இவருக்கு மீதி. ஸோ 26,500 இங்க இருக்கிற 7,000 கழிச்சிட்டீங்கன்னா 19,500. இங்க கூட்டிங்கன்னா 24,500. இந்த 24,500ல இங்க 3,000 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 21,500 ரூபாய். இந்த 24,500ல பற்று பக்கம் வரவுல 24,500 ரூபாய் இருக்கு, பற்றுல 3,000 ரூபாய் இருக்கு, கழிச்சிட்டீங்கன்னா 21,500 ரூபாய் போட்டாச்சு. இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இனிமே இவங்க 2 பேருக்கு தான் முதல். லாஸ்ட் ஸ்டெப், புதிய இருப்பு நிலை குறிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த இருப்பு நிலை குறிப்பு 2 பக்கமும் டேலி ஆகும். புதிய இருப்பு நிலை குறிப்பு புதிய இருப்பு நிலை குறிப்பு. இது பொறுப்புகள் பக்கம், இது சொத்துக்கள் பக்கம். இப்ப பாருங்க, கணக்கை உள்ள வச்சுட்டு பாருங்க. முதல் கணக்கு எடுத்தவனே இருக்கு. முதல் கணக்கு யார் யார் இருக்கா? முத்துக்கு 21,500 ரூபாய், முத்து 21,500 ரூபாய், முரளிக்கு 19,500 ரூபாய். இனிமே மனோஜ் முதலாளி கிடையாது, அதனால முதல் கிடையாது. ஆனா அவருக்கு கடன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. யாருக்காவது கடன் கொடுக்கணும்னாக்க பொறுப்பு தான். ஸோ மனோஜ் கடன் கணக்கு 33,000 ரூபாய். முதல்ல எழுதுறதுக்கு பதிலாக கடனும் மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தது பொதுக்காப்பை பிரிச்சு கொடுத்தாச்சு. கடன் இந்தோர் 29,000 ரூபாய் இருக்கு. கடன் இந்தோர் 29,000 ரூபாய். அடுத்தது சொத்து பக்கம். எந்திரம் 45,000, ஆனா அதை 43,000 மதிப்பிட்டு இருக்கீங்க. ஸோ எந்திரம் 45,000 43,000 மதிப்பீடு செஞ்சிருக்கோம். அரைக்கலன் 5,000, ஆனா அதை எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுக்கோங்க. ஏதாவது அதுக்கு தேய்மானம் அது இதுன்னு போட்டிருந்தாங்கன்னா கழிக்கணும் அல்லது கூட்டணும், எதுவும் செய்யல. அடுத்தது கடனாளிகள் 30,000, ஆனா கடனாளிகளை 28,000 மதிப்பீடு செஞ்சிருக்கு. ஸோ கடனாளிகள் 28,000. அடுத்தது கடனாளி சரக்கிருப்பு 20,000, ஆனா அதனுடைய மதிப்பை 27,000 மாத்திருக்கு. ஸோ சரக்கிருப்பு 27,000. ஸோ சொத்து பக்கம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணுங்க. சொத்துக்கள் 43,000, சரக்கிருப்பு 27,000 போட்டாச்சு, கடனாளிகள் 28,000 போட்டாச்சு, நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 மதிப்பிடப்பட்டது. அதுக்கு உரிய பங்கை மட்டும் பிரிச்சு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. 2 பக்கமும் கூட்டினீங்கன்னா ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா நாம போட்டது ரைட்டுன்னு அர்த்தம். இந்த பக்கம் போட்டுவோம் 0 0 5 10 மீது 1 10 13 22 23 2 4 7 8 8 2 10. ஸோ 1,03,000 ரூபாய். இங்கே கூட்டினா 0 0 0 7க்கும் 15 20 23 2 4 6 6 6. ஸோ 1,03,000 ரூபாய். ஸோ எப்படி போட்டீங்கன்னாலும் கணக்கு கரெக்டா வரும். ஸ்டெப்பை மொத்தம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால கரெக்டா போட முடியும். 5 ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுட்டு திருப்பி திருப்பி திருப்பி
4 தடவை போட்டீங்கன்னா ஈஸி. விரிவான கணக்குல கூட்டாளி சேர்க்கிறது அல்லது விலகிறதுல டெஃபினட்டா ஒரு விரிவான கணக்கு வரும். அதனால இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய கணக்கை ஈஸியா நம்மளால போட முடியும். தேங்க்யூ.